செய்யணுங்கிறது தான் வந்து இஸ்லாம் போதிக்குது. ஒரு மாதிரியான மதங்களும் அதான் போதிக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு வர்றோம். ஒரு பொருளை ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கும்போது அவங்க நன்றி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போறாங்க பாருங்க. இது வந்து கோடி ரூபாய்க்கு வந்து சமம் இல்லை, அதை விட அதிகம்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது இவங்களுக்கு, இந்த ஏழைகளுக்கு வந்து நல்லது செய்யறதன் வாயில வந்து இறைவன் சந்தோஷப்படுறான். இதைத்தான் வந்து ஒட்டுமொத்த மக்களும் வந்து செய்யணும். இப்போ இருக்கிறவங்க இல்லாதவங்க, இப்போ எனக்கு வந்து கோடி ரூபாய் இல்லை, லட்சம் ரூபாய் இல்லை, ஆயிரக்கணக்கில் இல்லை அப்படின்னா என்ன இருக்கோ, கையில் என்ன இருக்கோ அதை நீங்கள் செய்யணும். ஒரு நல்லதை செய்யணும், இறைவனுடைய திருப்பொருத்தம், இறைவன் வந்து சந்தோஷப்படுத்தணும், அவனை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் தான் உடைய. வேற எந்த பப்ளிசிட்டிக்காக அதுக்காக எந்த இதுவும் இல்லை. இந்த மக்களினுடைய சந்தோஷத்தை பார்த்து நாம சந்தோஷம் அடையணும். இதைத்தான் வந்து இஸ்லாம் சொல்லுது. ஒவ்வொரு முஸ்லீம்களும் வந்து இதை செய்யணும், எல்லா மக்களும் செய்யணும். ஜாதி மதம் பேதம் பார்க்காம இதை செஞ்சீங்கனாலே பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் வந்து நல்லா இருப்பாங்க. இவங்க நல்லா இருந்து நம்மளை வாழ்த்தினாங்கன்னா நாமளும் நல்லா இருக்கும். இதுதான் வந்து கருத்து. இப்போ நண்பர்கள்லாம் வந்து சேர்ந்து இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சோம், விவாத் ட்ரஸ்ட்னு பண்ணிட்டு. இதனுடைய நோக்கமும் அதான், எல்லா மக்களுக்கும் வந்து நல்லது செய்யணும். ரொம்ப கஷ்டத்தில் இருக்க மக்களை வந்து அந்த கஷ்டத்துல இருந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லாமல் யூனிட்டி பப்ளிக் ஸ்கூல் வந்து எங்க கூட கைகோர்த்து எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லோரும் இதுல எல்லோரும் வந்து பங்கு கொண்டிருக்காங்க. யார் யார் பங்கு கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் வந்து நல்ல ஒரு முடிவாங்க. இப்போ மற்றவர்களுடைய கருத்தை சொல்லுங்க.